ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் மூஃபி காரைக்கால் ஹென்னா ஆர்டிஸ்ட். என்னோட 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்மேட் ஷாமிலி தீபாவளிக்காக என்கிட்ட ஹென்னா புக்கிங் பண்ணியிருந்தா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவளுக்கு மட்டும் தான் ஹென்னா போட போகிறேன்னு நினச்சி போனால் அங்கே ஒரு 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தா. மொத்தமாக 5 பேருக்கு ஹென்னா போடுற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. இதே வைப்பில் தான் எனக்கு அன்றைக்கி ஹென்னா ஒர்க்குமே போணுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு என்னை திட்டச்சேரியிலேருந்து தான் புக் பண்ணியிருந்தா. ஸோ என்னோட அம்மா வீடும் திட்டச்சேரியில் தான் இருக்கிறதுனால என்னோட பேபிஸ் அங்கே போய் ட்ராப் பண்ணால் என் பேபி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி என் கூடயே வந்தா. என் ஃப்ரெண்டுமே என்னோட பேபியை பார்த்ததில்ல. ஸோ அதனால் அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன். இதெல்லாம் தாண்டி தான் போகணும்னு சொன்னதோட என் பிள்ளை பயந்துட்டா. வீட்டை ரீச் பண்ணதுமே கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹென்னா போட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை தான் வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருந்தாலுமே ஹென்னா போடுவேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் மீறி அவங்களுக்கு ஹென்னா போட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் போட்டு முடிச்ச பிறகு கடைசி என் ஃப்ரெண்டுக்கு தான் போட்டேன். நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் லைஃப்பை பற்றி, ஸ்கூலில் நடந்தது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பற்றி பேசிக்கிட்டு ஒரு டைம் போனதே தெரியல. அப்படியே ஹென்னா போட்டு முடிச்சாச்சு. ஆஸ் ஏ ஹென்னா ஆர்டிஸ்டா இது போல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போனதும் மலைக்கு ஏதமா சூடான சுக்கு காஃபியை குடிச்சிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சாச்சு.